கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலே கொரோனா என்ற தொற்று அப்படி இருந்தும் கூட விலைவாசி ஏற்றம் இல்லாமல் கட்டுக்கோப்பாக ஒதுக்கிவிட்டார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம், அம்மாவுடைய ஆட்சி காலம், எந்த குடும்ப அட்டையாவது தகுதி இல்லாத குடும்பம் எதனா பிரிச்சாரா? எல்லா குடும்பத்துக்கும் கொடுத்தாரா இல்லையா? அதே மாதிரி அம்மா அதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும் போது எல்லா குடும்ப அட்டைக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுக்குறோம்னாங்க. அன்னைக்கு ஏதாச்சும் குடும்பத்தை ஒதுக்கி விட்டாங்களா? எல்லா குடும்பத்துக்கும் வந்துச்சா? எல்லா குடும்பத்துக்கும் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஆட்சி இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இப்பொழுது எல்லா குடும்ப அட்டைக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அந்த நிலை வர வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் உங்கள் முன்னால் இருந்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சின்னம் ரெட்டலை. அந்த ரெட்டலை சின்னத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட ஐஜேகே, ஏசி சண்முக கட்சி, புதிய நீதி கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகள் இணைந்து அவர்கள் சார்பாக நாம் போட்டியிடுகின்றோம். ஆகவே இந்த பகுதி ரெட்டலைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ரெட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கிறார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் வழங்கப்படும் என்று. அப்படி வழங்குகின்ற பட்சத்திலே அதை முழுமையாக வழங்குவார். அதோடு நான் பணியாற்றக்கூடிய எனக்கு ஒரு நல் வாய்ப்பை கொடுத்து இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்